இன்னைக்கு வந்து இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 க்ரோஸ் பக்கம் சைஸ் எல்லா சைஸும் டிஸ்டன்ஸு அதோட உள்ளுக்குள்ள கேரி பண்ண போகிற வெயிட் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது வந்து இப்போ இந்த எலான் மஸ்க் லாஸ்ட் டைம் அமிச்சது வந்து $100 மில்லியன் சொல்றாங்க. அது 850 கோடி வரைக்கும் வருது. அது இது பட் அதோட சைஸு ஹைட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வேற, நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் வேற. பட் இன்னைக்கு ஒரு 10 கோடியில் நம்ம வந்து இதை சாத்தியமாக பண்ண முடியுங்கிறது அச்சீவ் பண்ணதே ஒரு பெரிய சாதனையாக நான் ஆக்சுவலி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இல்லையா? ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த ராக்கெட் விடுறதெல்லாம் டிவியில தான் உட்காந்து பார்த்துருக்கோம், நேரடியாக உட்காந்து பார்க்குறோம். அதுவுமே ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவா திரும்பவும் யூஸ் பண்ற மாதிரி ஹைபிரிட், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம ஒரு ராக்கெட் விடுறது மட்டும் இல்லை, அது பண்றதுக்காக நம்ம எங்கேயோ போக வேண்டியது இருக்கு. மொபைல் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒரு சின்ன ராக்கெட் மாதிரி பாக்குறதுக்கு இருக்கு. பட் அதுக்குள்ள இன்னோவேட்டிவ் அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால சொன்னேன், ஓவராலாக இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விஷயம் நடக்குது இல்லையா? இதுக்கு நீங்க ஒரு ஃபண்ட் பண்ண சிஎஸ்ஆர் ஃபண்டை இதுக்கு யூஸ் பண்ற தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா, ஒரு பிசினஸ் மேனா, இதை எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க? நான் ஸ்கூல்ல படிக்கும் போது பேப்பர் ராக்கெட் செஞ்சுட்டு நம்ம அதை எப்படி நல்லா ஃபாஸ்டா வேகமா எவ்வளவு தூரம் ஓடுறோங்கிறது ஒரு சேலஞ்சா இருக்கும். இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துட்டு 6000 குழந்தைக்கு மேல அவங்களுக்கு எப்படி ராக்கெட் செய்யறதுங்கிறத கற்றுக் கொடுக்கும்போது இது ஒரு பெருமையான, எங்கள் குரூப்புக்கு ஒரு பெருமையான விஷயம். எங்கள் அம்மா அப்பாவோட பேக்ரவுண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தாங்க. அவங்க எஜுகேஷனுக்கே ஃபண்ட்ஸ் இல்லாமல் தான் அவங்க ட்ராப் அவுட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி எங்கள் குடும்பம் எங்கள் நிறுவனம் மூலிமா நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு இன்டர்னலி ஒரு பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சொசைட்டி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். சில கம்பெனிஸ், சில பிசினஸ் கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஒன்று யூஸ் பண்ணி ஆகணுங்க ரூல்ஸ் இருக்கிறதுனால ஃபார்மாலிட்டிக்கு யூஸ் பண்றவங்க கூட இருக்காங்க இல்லையா? அதுதான் நிறைய சொல்ல போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த ராக்கெட் சயின்ஸ் இந்த ஏரியாக்குள்ள வந்து தொடர்ச்சியா பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வந்து? இது எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணாலும், ஒரு மரம் நட்டு வச்சாலும் அது வளர்றதுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது காய் கனி காய்ச்சி அதோட ஃப்ரூட் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நாங்கள் பண்ணுறதும் ஒரு 10 டிவிஷனில் பண்ணுறோம். இப்போ ஒரு ட்ரீஸ் நட்டு வைக்கிறோம், ஸோ சீட் பால்ஸ் மாதிரி ஒரு ஈவென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை எடுத்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமா மாற்றுற வரைக்கும் நாங்கள் இருந்து அதை சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்லையும் பண்ணுறோம், எஜுகேஷனில் பண்ணுறோம், என்வரன்மெண்ட்டுக்கு பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் டைவர்ஸாக பண்ணுறோம். எதை பண்ணாலும் ஒரு லாங் டர்மாக பண்ணணுங்கிறது, எவ்ரி இயர் அதை பண்ணணுங்கிறது தான் எங்களோட மோட்டிவ். ஓவரால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்படி ஒரு ராக்கெட் ஒன்று பண்ணி இன்னைக்கு நம்ம விண்ணில் அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ செலவாகுது? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இவங்க ஆரம்பிக்கும் போது 1 கோடி அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. அது வந்து சின்ன பலூன்லேயே சின்ன சேட்டலைட், ஃபிலிம்டோ சேட்டலைட் சொல்லுவாங்க, பலூன்லேயே செஞ்சு அனுப்பிச்சாங்க. செகண்ட் வந்து அரௌண்ட் 2 crores பட்ஜெட்டில் இவங்க இந்த இதே ராக்கெட்டை வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் பிளான் பண்ணோம். இன்னைக்கு வந்து இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 crores பக்கம். இதோட சைஸ் எல்லா சைஸும் டிஸ்டன்ஸு அதோட உள்ளுக்குள்ள கேரி பண்ண போகிற வெயிட் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது ஆக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த காஸ்ட்டே வந்து இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இது வந்து இப்போ இந்த எலான் மஸ்க் லாஸ்ட் டைம் அமிச்சது வந்து $100 மில்லியன் சொல்றாங்க. அது 850 கோடி வரைக்கும் வருது. அது பட் அதோட சைஸு ஹைட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வேற, நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் வேற. பட் இன்னைக்கு ஒரு 10 கோடியில் நம்ம வந்து இதை சாத்தியமாக பண்ண முடியுங்கிறது அச்சீவ் பண்ணதே ஒரு பெரிய சாதனையாக நான். பொதுவாக இப்போ நானே பேசும்போது, குழந்தைங்கிட்ட எல்லாம் பேசும்போது, வசதியானவங்க, அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறவங்களுக்கு குழந்தைங்களை இந்த மாதிரி படிக்க வைக்கலாமே, அடுத்தது என்ன ஃபியூச்சரா என்னன்னு யோசிச்சு, சரி நம்ம குழந்தைங்க வித்தியாசமா படிக்கணுமே, ஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. அவங்க இது மாதிரி எல்லாம் கொண்டு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க, இதுல இன்வால்வ் ஆக நினைக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அவங்களோட வறுமையின் காரணமாக தான் அங்கேயே படிப்பாங்க. அப்போ இந்த புரிதல் இருக்காது. குழந்தை படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க இல்லையா? அதுவே அவங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கும் அந்த சூழல். அப்படி இருக்கும்போது அவங்க அவ்வளோ வேற எப்படி இதுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சது? ஏன் கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு மெயின் மோட்டிவேஷன் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்னைக்கு என்னையும் மோட்டிவேட் பண்ணுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அவரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் அவர் கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. இது மோர் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிற போது இட்ஸ் நாட் அபவுட் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஸ்கூல். இது அபவுட் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த ஆசையோ ஆர்வமோ அந்த வெறியோ அவங்களுக்குள்ள இருக்கிறது தான் இந்த மெயின் கண்டென்ட்டாக பார்க்குறேன். இன்னைக்கு அவங்க மாதிரி ஆளுங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணதான் ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ நாளைக்கு இது பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் இது போய் சேரணுங்கிறது தான் எங்களோட குரூப்போட இனிஷியேட்டிவ். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்கு வாங்க அப்படின்னு கூடும்போது அந்த ஸ்கூல் நிர்வாகமும் சரி, குழந்தைங்களும் சரி எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, எஸ்பெஷலி குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ராக்கெட் செய்யணுங்கிறது ஒரு கனவா இருந்த ஒரு விஷயங்கள். இன்னைக்கு அந்த கனவான விஷயத்துல இன்னைக்கு நம்ம இவ்வளோ பக்கத்துல அவங்க கையிலேயே அவங்களே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னைக்கு அமைச்சது அவங்களும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இது நாட் அபவுட் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, பண்றது எப்படின்னு சொல்லி அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட ஒத்துழைப்பும், அவங்க வேலை செயல்பாடும் இதுல இருக்கு. இந்த அமைச்சர் சேட்டலைட்ல அவங்களோட வேலைப்பாடும் இருக்கு.
கடந்த முறை நான் இங்க வரும்போது இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. இந்த முறை வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஐடியா எப்படி வந்தது? ஆன்லைன்ல ட்ரைன் பண்ணிருக்கீங்க. நான் கேட்டேன், அவங்க கிட்ட பேசினேன். ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இப்போ வேர்ல்டே நம்ம இந்தியாவை பார்த்துட்டோம். இந்த வே இந்தியா இஸ் க்ரோயிங், வெதர் பி ஜிடிபியாக இருக்கட்டும், நம்மளோட டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்மளோட இன்னோவேஷனாக இருக்கட்டும், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட விஷனில் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட லெவல்லே இன்னைக்கு வேற குளோபலாக நம்ம பார்க்கக்கூடிய தன்மை வேற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இவங்க கொடுக்குற மோட்டிவேஷனும் இவங்க கொடுக்குற சப்போர்ட் பாலிசி லெவல்லையும் சரி, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் லெவல்லையும் சரி, இது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம நிறைய விஷயம் பண்ண முடியுது. பேஸ் ஆன் இந்தியாவோட உங்க ரிலேஷன்ஷிப் தொடர்ச்சியா அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்கள் எங்கள் இனிஷியேட்டிவ் அவங்களும் ஒரு அந்த அந்த டாக்டர் ஆனந்த் மேகலின் கூட ஒரு ஃபயர் இருந்தது. அந்த ஃபயரை சப்போர்ட் பண்ணோம், அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கணுங்கிற இது மைண்ட் செட்டில் தான் வந்தோம். நாங்கள் இதை வந்து கமர்ஷியலாக பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நாங்கள் இல்லை. அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அவர் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை நம்மளால வளரணும், நம்ம கூட சேர்ந்து வளரணும், நம்ம இந்த மாதிரி 4 பேரை வளர்த்து விடணுங்கிற ஒரு இன்டென்ஷன் அவங்க இறங்கணும். பட் இன்னைக்கு இது ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு விரிவாகும் போது இது எப்படி கமர்ஷியல் ஆகும் நம்ம இதெல்லாம். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம இது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நெக்ஸ்ட் பீங் பிசினஸ் மேன் ஆண்டர்பிரினர் எங்கள் வேலை அடுத்தது வந்து இது எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணணும், இதுலேருந்து எப்படி நம்ம வேர்ல்டுக்கு வந்து நம்ம இப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட்லேருந்து நம்ம லாட் ஆஃப் இந்த மாதிரி சேட்டலைட் ராக்கெட்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இன்னைக்கு நம்மளே மேனுஃபேக்சர் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிற பார்க்கணும். ஸோ டாலர் இன்கம்மை நம்ம எப்படி இன்கம் இந்தியாவுக்கு வர வைக்கணும்னு பார்க்கணும், ரேதர் தன் பி ஸ்பெண்டிங் மோர் இன் டாலர்ஸ். சூப்பர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ட்ரீமுமே உங்க நல்ல ட்ரீம்லாம் இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நிறைய பண்ணுங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.